हाई इंदिरा गांधी इंटरनेशनल एयरपोर्ट IGA एयरपोर्ट दिल्ली एयरपोर्ट सो वीडियो नम्बर एयर इंडिया फ्लाइट ट्रैवल पड़ एयरबस A321 இது கொஞ்சம் பெரிய फ्लाइट सो இதுக்குள்ள நம்ம வந்துட்டு இப்ப விண்டோ சீட் பக்கத்துல உட்கார்ந்து நம்ம फ्लाइट ट्रैवल பண்ண போறோம் நம்ம फ्लाइट வந்துட்டு இப்ப டேக் ஆஃப் ஆறதுக்கு ரன்வேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு சோ யூசுவலா வந்துட்டு நம்ம फ्लाइटல வந்துட்டு நிறைய A320 மாடல் பார்த்திருப்போம் சோ இன்னைக்கு A321 மாடல்ல நம்ம ट्रैवल பண்ண போறோம் நம்மளோட இந்த வீலாக் டெல்லி ஏர்போர்ட் டிபார்ச்சர் ஏரியால இருந்து ஆரம்பிக்குது சோ அங்க இருந்து உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் सो यूजुअला வந்துட்டு early morning நம்ம फ्लाइट அப்படினா கொஞ்சம் சீக்கிரமே வந்துறணும் சோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் புடிச்சு நம்ம சீக்கிரமா நம்ம 6 o'clock நம்ம மெட்ரோ ஏர்போர்ட் வந்துட்டோம் சோ இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியில நிறைய queue இருக்கும் சோ அந்த queue நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு சீக்கிரமா போணும் அப்படினா 2A 2B அந்த மாதிரி கேட் வழியா நீங்க உள்ள போனீங்க அப்படினா ஸ்பீடா போயிரலாம் ஏனா 1A 1B என்னைக்குமே வந்துட்டு ஃபுல்லா தான் இருக்கும் queue கொஞ்சம் நிறைய பெருசா இருக்கும் சோ இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் ஏர்போர்ட் உள்ள வந்துட்டு ஏர் இந்தியா கவுண்டர் போய்ட்டு டைரக்டா நம்ம போர்டிங் கார்டு வாங்க போறோம் சோ வாங்குன உடனே பாத்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் டிபார்ச்சர்ஸ்க்கு டக்கல் நம்ம போயிட்டே இருக்கணும் ஏனா நம்ம இப்ப போற கேட் வந்துட்டு 42C கிட்டத்தட்ட 42C கேட் அப்படின்றது ரொம்ப தூரமா இருக்கு நம்ம நடந்து போனாலே மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் ஸ்பீடா ஓடணும் அப்படினா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம அங்க போயிரலாம் பட் நம்ம கையில எதனா ட்ராலி வச்சிருந்தா அப்படினா அவசரமா ஓட முடியாது சோ நம்ம பொறுமையா தான் போறோம் அதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது ஆகும் சோ அதனால நம்ம பொறுமையா போயிட்டு இருக்கோம் இங்க டிராவலேட்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அது மேல ஏறி நின்னுட்டீங்க அப்படினா அது பேக்ல உங்க இழுத்துட்டு போயிடும் அதுலயும் சில பேர் நடந்துட்டு போவாங்க சோ ஒரு வழியா நம்ம கேட் 42C வந்து சேர்ந்துட்டோம் இங்க இருந்து ஒரு பஸ் நம்மள வந்துட்டு டைரக்டா ஏர்கிராஃப்ட் கிட்ட கொண்டு போகுது சோ एक्चुअली பாத்துட்டீங்கன்னா நிறைய ஏர்கிராஃப்ட் எல்லாமே டைரக்டா ஏரோ பிரிட்ஜ் வழியா கனெக்ட் ஆயிருக்கும் சோ இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இந்த லுஃப்தான்சா ஃளைட்ட பார்க்கறோம் ஏர்பஸ் A380 மாடல் एक्चुअली இந்த லுஃப்தான்சா ஃளைட்ல வந்து கிட்டத்தட்ட 300 பேசஞ்சர்ஸ் கிட்ட டிராவல் பண்ணலாம் சோ நம்ம இப்ப பஸ்ல போயிட்டு டைரக்டா வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட்ல இப்ப நம்ம வந்துட்டு ஸ்டேர்கேஸ் வழியா மேலே ஏறிட்டு இருக்கோம் சோ இதுதான் வந்துட்டு அந்த ஏர்கிராஃப்ட்டோட எக்ஸ்டீரியர் நம்ம பக்கத்துல அலையன்ஸ் ஏர்லாம் இருக்குது सीट बेल्ट खोलने के लिए फ्लैप उठाएं और सिरों को अलग करें कैबिन में हवा का दबाव कम होने पर ऊपर बने पैनल से ऑक्सीजन मास्क अपने आप नीचे आ जाएंगे ऑक्सीजन मास्क को अपनी ओर खींचे नाक और मुंह पर लगाएं और सामान्य रूप से सांस लेते रहें अपना मास्क लगाने के बाद अपने सही यात्रियों की मदद करें इस विमान में आज आपातकालीन निकास है इन्हें निकास संकेतों से पहचाना जा सकता है आपात स्थिति में फर्श पर लगी फ्रोजन बत्तियां चलेंगी और आपको नजदीकी निकास की दिशा दिखाएंगी आपका नजदीकी आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है अपने और अपने सही यात्रियों की सुरक्षा के लिए आपात स्थिति में अपना सामान विमान में ही रहने दें कृपया सीट पॉकेट में उपलब्ध सुरक्षा सूचना कार्ड को ध्यानपूर्वक पढ़ें इसके कंपार्टमेंट में रखी है उतरना पड़े तो लाइफ वेस्ट को सिर के ऊपर से पहन लें और अपनी बेल्ट को कमर पर कसकर बांध लें लाइफ वेस्ट को लाल टॉगल खींचकर विमान से उतरने के तुरंत पहले फुलाएं इसे ऊपर लगे लाल ट्यूब में मुंह से हवा भरकर भी फुलाया जा सकता है लाइफ वेस्ट में एक बत्ती लगी है जो बैटरी के पानी से छू जाने पर जल जाती है ऊपर लगी सो இந்த அலையன்ஸ் சார் டெல்லில இருந்து குல்லுக்கு டைரக்டா போகுது சோ குல்லு மணாலி அது சோ அது பக்கத்துல ஒரு ஏர்பஸ் A320 மாடல் அது நியூ மாடல் புது ஃளைட் அது அத பார்க் பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம ஃளைட்ல வந்துட்டு இப்ப டெல்லி ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 ரன்வே இருக்கு ஆக்டிவ் ரன்வேஸ் சோ நம்ம டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இங்க parallel ஒரு 2 ஃளைட் டேக் ஆஃப் ஆகும் parallel 2 ஃளைட் லேண்ட் ஆகும் இந்த மாதிரி தான் நடந்துருக்கு சோ இப்போ நம்ம தூரத்துல வந்துட்டு ஒரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃளைட்ட பார்க்கறோம் சோ இந்த மாதிரி நிறைய ஃளைட்ஸ் வந்துட்டு நீங்க போய் டேக் ஆஃப் ஆறதுக்குள்ள நிறைய ஃளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் நீங்க பாத்துருவீங்க சோ ஒரு வழியா நம்ம ரன்வே இப்போ என்டர் பண்ண போறோம் சோ டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க 4 ரன்வே இருக்கறனால எப்பவுமே பிஸியா தான் இருக்கும் நமக்கு பின்னாடி இருக்க இந்த ஃளைட்டோட மாடல் நம்பர் வந்துட்டு 787 ட்ரீம்லைனர் மாடல் அப்படினு சொல்லுவாங்க சோ இது வந்துட்டு ஏர்பஸ்ல ட்ரீம்லைனர் அப்படினு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு சோ நம்ம ஃளைட் வந்துட்டு இப்ப டேக் ஆஃப் பண்ண ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ல நம்ம ஃளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே சன்னியா இருக்கு एक्चुअली மணி பாத்துட்டீங்கன்னா இப்ப காலையில வந்துட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆகுது இது வந்துட்டு एक्चुअली ஒரு early morning flight டைரக்டா வந்துட்டு டெல்லில இருந்து கிளம்பும்போது காலங்காத்துல 7 மணிக்கு கிளம்பும் பாம்பேக்கு கரெக்ட்டா ஒரு 8:45 அந்த மாதிரி போய் சேர்ந்துரும் சோ இதுதான் நம்ம எகனாமிக் கிளாஸ் சீட்ஸ் நமக்கு வந்துட்டு இப்ப வெஜ்ஜா நான் வெஜ் அப்படின ஆப்ஷன் கேட்டாங்க நம்ம வந்துட்டு நான் வெஜ் ஆப்ஷன் चूஸ் பண்ணிருக்கோம் சோ அதுல வந்துட்டு ஒரு 2 பொட்டேட்டோ பீசஸ் அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆம்லெட் மிக்ஸ்ட் வித் சம் டொமேட்டோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் சைடுல வந்துட்டு ஏதோ ஒரு தக்காளி கிரேவி மாதிரி ஒன்னு கொடுத்திருந்தாங்க ஓரல் டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது சோ இதுதான் நம்ம டெல்லி அவுட்டீரியர் ஐ மீன்
அவுட்டீரியர் எக்ஸ்டீரியர் தான் அப்படி சொல்லியிருக்கேன், சாரி. ஆக்சுவலாக நம்ம டெல்லி வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் டாப்ல இருந்து பார்க்கும்போது எந்த ஒரு வியூவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஏர்வேல ட்ராவல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கேஜ் அலவன்ஸ் கிட்டத்தட்ட 25 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபுட்டை வந்துட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தந்துடுவாங்க. ஸோ மும்பை ஏர்போர்ட் கிட்ட தரையிறங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, வீடியோவில் இந்த மாதிரி பெரிய மழை தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 10 மினிட்ஸில் தரையிறங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மும்பை ஏர்போர்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. கரெக்டாக லேண்டிங் அப்போ நீங்கள் விண்டோ சீட் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லேக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை அப்படிலாம் தெரியும். அது மலையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் லேண்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டெல்லியிலேருந்து மும்பை வந்த அந்த ட்ராவல் வீலாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஏவியேஷன் சம்பந்தமாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மும்பை ஏர்போர்ட் முன்னாடி லேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாஸ் நிறைய பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இப்போ டெர்மினல் 2 மும்பை ஏர்போர்ட்டில் இப்போ நம்ம தர இறங்கியாச்சு. ஸோ ஏன் டெர்மினல் நம்பர் 2 அப்படின்னு சொன்னோன்னா, எல்லா வகையான இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் அண்ட் விஸ்தாரா, ஏர் இந்தியா, அலையன்ஸ் ஏர் எல்லாமே வந்துட்டு டெர்மினல் நம்பர் 2ல தான் இறங்கும். அப்புறம் ஃபியூ இண்டிகோ ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டு டெர்மினல் நம்பர் 2ல இறங்கும். ஸோ நம்ம இறங்கிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆகாஷ் ஏர் நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு. அதெல்லாம் டெர்மினல் 1ல இருந்து டேக் ஆஃப் ஆக போகிற ஃப்ளைட்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ ஒரு வழியாக நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இதுதான் நான் உட்காந்த விண்டோ சீட் ஆக்சுவலாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Please remain in your designated seats and do not open the overhead bins until the seatbelt sign is switched off. Please take care while opening the guests have tea-plate. Please don't forget to collect rewards points for this flight with our upgraded loyalty program, Fly Returns. Visit our website airindia.com. ஸோ தூரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ட்ரீம் லைனர் ஃப்ளைட் ஒன்று, அதுக்கப்புறம் 747 போயிங் ஃப்ளைட் ஒன்று, இது எல்லாமே தெரியுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு போயிங் 777 ஃப்ளைட் பார்க்குறீங்க, பக்கத்துலேயே ஒரு 747 மாடல் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஃப்ளைட்ஸ் ரிப்பேர் பண்ண வேண்டிய ஃப்ளைட்ஸில் ஒரு ஓரமாக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக யாரெல்லாம் டெர்மினல் 2 போகணுமோ அவங்களாம் வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனால் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் டைம் எடுக்கும் டேரெக்டாக வந்துட்டு அந்த ஏரோ பிரிட்ஜில் பார்க் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கு. ஸோ பேரலாக ஒரு இண்டிகோ ஏர்கிராஃப்ட் நம்ம கூட வந்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஏர்பஸ் A320 மாடல். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஏர்பஸ் A321 மாடல் இருக்குது. அது வந்துட்டு இந்த ஏர்பஸ் A320ஓட ஒரு 20 சீட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ டெர்மினல் 2க்கு யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ரன்வேல லேண்ட் ஆன அடுத்த நிமிஷம் வந்துட்டு டெர்மினல் 1 டேரெக்டாக போயிடும். அங்கேருந்து மறுபடியும் U-turn எடுத்துகிட்டு டெர்மினல் 2 வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு பார்க் பண்ணிடலாம். ஸோ எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு ஃப்ளைட் விட்டு டீபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஃபுல் எக்கனாமி கிளாஸ் சீட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு என்ட்ரு ஆக போகிறோம். மும்பை ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெர்மினல் 2 வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே லேண்ட் ஆகிட்டோன்னு உங்களுக்கு இன்னொரு ஃப்ளைட்டு பிடிக்கணும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அங்கே நீங்கள் போய் ஸ்டாஃப்ட்ட கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களை வந்துட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு உங்களை கைட் பண்ணிடுவாங்க. ஈஸியாக போய் இன்னொரு ஃப்ளைட்டை நீங்கள் பிடிச்சிடலாம். ஸோ அரைவல் ஏரியாவில் வந்துட்டு நம்மளோட பெல்ட் நம்பர் கரெக்டாக பார்த்து எந்த பெல்ட்டில் உங்கள் ஃப்ளைட்டு செக்இன் பேக்கேஜஸ் போட்டிருக்கோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த லிக்கர் ஸ்டோர் அப்படிலாம் இருக்குது, நம்மளும் ஏதோ காஸ்ட்லியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. அது டியூட்டி ஃப்ரீ ஷாப் கிடையாது, வெளியில் விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் வந்துட்டு லிக்கர்ஸ்லாம் நீங்கள் வெளியிலே வாங்கிக்கலாம். ஏர்போர்ட்டில் வாங்கினா எப்பவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். டியூட்டி ஃப்ரீ ஷாப் தவிர்த்து, அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வரீங்க லேண்ட் ஆகிட்டோங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது, அங்கே வேணால் கம்மி, மற்றபடி வேறு ஏரியாவில் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லி.